நம்முடைய நித்திய பரம பிதாவும் சேனைகளின் கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆசீர்வதித்து அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுத்து அவர் மேல் உள்ள விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு பகுதி 2 என்றுள்ள அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தை வேதத்தின்படி விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைத்தல். 3 முதல் 5வது கருத்துக்கள் மாத்திரம் இதிலே பார்க்க உள்ளோம். அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள 3வது கருத்தானது திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் என்பதாகும். அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள இந்த 3வது கருத்தில் உள்ள தவறு என்னவென்றால், இந்த கருத்தில் உள்ள தேவத்துவம் உள்ளவர்களை என்கின்ற பன்மை சொல்லானது ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறது. ஆனால் தேவன் ஒருவரே என்று வேதத்தில் சங்கீதம் 86:10, ரோமர் 3:30, 1 கொரிந்தியர் 8:4 மற்றும் 12:6, 1 தீமோத்தேயு 2:5 ஆகிய பல இடங்களில் பார்க்கிறோம். மேலும் இந்த 3வது கருத்தில் உள்ள கலவாமலும் பிரியாமலும் என்கின்ற கருத்து முரண்பாடுள்ளது. எப்படியெனில், 3 தெய்வங்களை ஒரே தெய்வமாக கருதாமலும் ஒரே தெய்வத்தை 3 நபர்களாக பிரிந்திருக்கிறதாக கருதாமலும் என்பதே இதன் பொருள். இது எந்த மனிதனுக்கும் புரிந்து கொள்ள இயலாத கருத்தாகும். 3 தெய்வத்தை ஒரே தெய்வமாக கருதக்கூடாதாம். அதே போல ஒரே தெய்வத்தை 3 நபர்களாக பிரிந்திருக்கிறார்கள் என்றும் கருதக்கூடாதாம். இந்த கருத்து தெய்வத்தை அறிகிற அறிவின் வாசனையை தேவன் வெளிப்படுத்துகிறார் என 2 கொரிந்தியர் 2:14 சொல்வதற்கு எதிரானது. இப்படி இருக்க அதனாசியஸின் இந்த அவிசுவாச பிரமாணத்தை போதிக்கும் நபர்கள் தேவனை குறித்தான அறிவை அடைய முடியாது என்பதற்கு ஒரு கதை சொல்வார்கள். அந்த கதையிலே கடற்கரை மணலில் ஒரு குழியை தோண்டி அதில் கடல் நீரை மொண்டு கொண்டு வந்து நிரப்ப முயற்சிக்கும் ஒரு நபருக்கு சமமானது என போதிப்பர். அதாவது தேவனை குறித்து அறிகிற அறிவை எந்த மனிதனாலும் அடைந்து கொள்ள முடியாது என்பதுதான் அவர்களின் கருத்து. இது தேவனை அறிகிற அறியும் விருப்பத்தையும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற சித்தத்தையும் நிறைவேற்ற தடையாய் இருக்கிறது. அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள இந்த 3வது கருத்தை நாம் வேதத்தின்படி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக மாற்றி புரிந்து கொள்ளும் விதத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். வேதத்தில் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட தேவ சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவம், கர்த்தத்துவம், ராஜரிகம் என்னும் உன்னத தெய்வத்தன்மை கொண்ட ஒரே மெய்யான தேவனை
மூன்று தனித்தனி நபர்களாய் பிரிக்காமல் என்பதாகும். நன்றாக கவனியுங்கள். அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணம் சொன்னது என்னவென்றால், திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் ஆவது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் என்பதாகும். இதை நாம் மாற்றி அமைக்கும் போது வேதத்தில் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட தேவ சபைக்குரிய பொதுவான விசுவாசம் ஆவது தேவத்துவம், கர்த்தத்துவம், ராஜரிகம் என்னும் உன்னத தெய்வத்தன்மை கொண்ட ஒரே மெய்யான தேவனை மூன்று தனித்தனி நபர்களாக பிரிக்காமல் என்பதாகும். வேதத்தின்படி அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தின் மூன்றாவது கருத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக மாற்றிய இந்த கருத்திற்கான வேத ஆதாரம் பார்க்க உள்ளோம். கர்த்தராகிய இயேசு ஒருவரே தெய்வம் என்பதை தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று கொலோசையர் 2:9 ஆட்டுக்குட்டியானவராகிய இந்த இயேசுவே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவர் என்று வெளிப்படுத்தல் 17:14 எழுதப்பட்டிருப்பதை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தேவனாகிய இயேசு ஒருவரே உபாகமம் 10:17 தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான ஒரே மெய்யான தேவனுமாய் இருக்கிறார் என்பதே வேதம் சொல்லும் மெய்யான மாயமற்ற விசுவாசமாகும். இயேசு பூலோகத்தில் இருக்கும்போது பரலோகத்தில் இருந்தது வேறொரு நபராய்த்தானே இருக்க முடியும் என்று சிலர் நினைக்கின்றனர். இப்படி நினைப்பது நம்மால் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்க இயலாத அந்த பலவீனமான தன்மை இயேசுவுக்கும் இருக்கிறதாக நினைப்பதாகும். அதாவது இப்படிப்பட்ட பலவீனமான தன்மை தெய்வத்திற்கும் உள்ளது என்று நினைப்பதற்கு சமமாகும். இப்படி நாம் நினைத்தால் மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நம்முடனே கூட இருக்கிற இயேசு வேறு, அதே சமயத்தில் உலகத்தின் முடிவு பரியந்த நம்மோடு கூட இருக்கிற அதே சமயத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இயேசு வேறு ஒரு நபர் என்று இயேசுவை 2 நபர்களாய் இருப்பதாக அல்லவா நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இயேசு ஒருவர் என்பதே சத்தியம். எனவே இயேசு மாத்திரமே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்னும் 3 நிலைகளில் மாத்திரமல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 18:20 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலேயும் அவர் இயேசு ஒருவரே இருக்கின்றதாக இயேசுவே சொல்லி இருக்கிறார். இவ்விதமாய் இயேசுவின் நாமத்தினாலே உலகம் முழுவதிலும் ஒரே நேரத்தில் கூடியிருப்பது 10க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தாலே இயேசு 10 வேறுபட்ட நபர்களாய் இருப்பதாக ஆகிவிடும். அப்படி நாம் நினைப்பது தவறு. அவர் 10 அல்ல, கோடிக்கணக்கான இடங்களிலும் ஒரே நேரத்தில் அவரால் இருக்க முடியும் என்பதே அவருடைய சர்வ வியாபியான தன்மை. அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்திலுள்ள 4வது கருத்து என்னவென்றால், ஏக தேவனை திரித்துவமாகவும் திரித்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே.
அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள இந்த 4வது கருத்தில் உள்ள தவறு என்னவென்றால், இந்த 4வது கருத்தில் ஒரே தேவனை 3 நபர்களாகவும் 3 நபர்களை ஒரே தெய்வமாகவும் வணங்க வேண்டும் என்கின்றதாகும். இந்த கருத்து எந்த வகையிலும் ஒரே தேவனுக்கு பொருந்தாது. ஒரே தேவன் என்றால் ஒரு நபர் என்றுதான் அர்த்தம். இங்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3 தனித்தனி நபர்கள் இருப்பதாகவும், அதாவது பிதா என்னும் நபர் வேறு, குமாரன் என்னும் நபர் வேறு, பரிசுத்த ஆவி என்னும் நபர் வேறு என்று வேறுபட்ட நபர்களாய் இருப்பதாகவும், இந்த 3 நபர்களும் ஒன்றுபட்டு ஒரே தேவனாய் இருப்பதாகவும் சொல்லுவது 3 தெய்வங்கள் இருப்பதாக குறிக்குமே அன்றி ஒரே தெய்வம் இருப்பதாக குறிக்காது. இக்கொள்கை வேதத்திற்கு புறம்பானதாகும். இது இந்துக்களுடைய கொள்கையான படைக்க ஒரு தெய்வம், காக்க ஒரு தெய்வம், அழிக்க ஒரு தெய்வம் என்கின்ற ஆரியர்களின் கொள்கையை திருப்திப்படுத்துவதற்காக அதனாசியஸின் கொள்கையில் புகுத்தப்பட்ட சத்தியத்திற்கு புறம்பான அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்களுடைய வேத புரட்டு கொள்கையாகும். இதற்கு ஆதாரம் எதில் உள்ளதென்றால், does Matthew 28:19 have added test என்கின்ற லிங்கை திறந்து பார்த்தால் கிடைக்கும். அதில் கீழ்க்கண்டவாறு எழுதப்பட்டுள்ளது: Eusebius, the father of church history and also bishop of Caesarea in the period 313 to 339 AD, was present at the Council of Nicaea conducted in 325 AD and was involved in the debates between Arius and the pagan view of Athanasius that become the Trinity doctrine. Athanasius அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள 4வது கருத்தை நாம் வேதத்தின் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக மாற்றி புரிந்து கொள்ளும் விதமாவது: தெய்வமாய் இருக்கின்றவர் இயேசு ஒருவரே என விசுவாசித்து, அந்த ஏக தேவனை மூவராய் அல்ல ஒருவராக 3 நிலைகளிலும் இயேசுவே இருக்கிறதை ஏகத்துவமாய், அதாவது ஒரே தேவ விசுவாசமாய் இயேசு ஒருவரையே வணங்க வேண்டும் என்பதே ஆகும். வேதத்தின்படி அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைக்கப்பட்ட அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தின் 4வது கருத்திற்கான வேத ஆதாரம்: ஒரே நபரான இயேசுவே பிதாவாயும் குமாரனாயும் பரிசுத்த ஆவியாயும் இருந்து, சங்கீதம் 136:4 சொல்லப்பட்டபடி பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 9:6 இயேசுவே நித்திய பிதா. சங்கீதம் 68:4 இயேசுவுக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நாமம் ஏகோவா, அதாவது வனாந்தரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன். மல்கியா 3:1 சொல்லப்பட்ட தூதனாகிய யோவான் ஸ்நானகன். ஆனால் வந்தவரோ இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு
கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்க யெகோவா சாட்சியாளர்களின் வேத புஸ்தகத்தில் ஏசாயா 40:3, மத்தேயு 3:3, மார்க்கு 1:3, லூக்கா 3:4 ஆகிய வசனங்களில் யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று மொழிபெயர்த்து வந்த இயேசுவே யெகோவா என்பதை யெகோவா சாட்சியாளர்களே நிரூபித்துள்ளனர். எனவே பழைய ஏற்பாட்டில் இயேசு யெகோவா என்னும் நாமத்தினால் அழைக்கப்பட்டார் என்பதே சத்தியம், உண்மை. இயேசுவினுடைய பெயர் பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்பதே. அதாவது நமது இயேசுவானவர் ஏசாயா 9:6 நித்திய பிதா என்று அழைக்கப்பட்ட சேனைகளின் கர்த்தராகிய யெகோவாவே. இந்த யெகோவாகிய பிதாவானவரே எபிரேயர் 2:14 படி தமது பிள்ளைகளாகிய நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடைய தேவனுடைய குமாரனாய் வந்தார். ஆம், சேனையின் கர்த்தரே வந்தார் என்பதை மல்கியா 3:1 சேனையின் கர்த்தரே சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், நான் அனுப்பிய தூதன், அதாவது யோவான் ஸ்நானகன், எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று. இப்படி சொன்னதிலிருந்து வந்தவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மல்கியா 3:1 வழியை ஆயத்தப்படுத்த எனக்கு முன்பாக போவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னபடியால் தேவகுமாரனாயும் மனுஷகுமாரனாயும் வந்த நம் இயேசுவானவர் சேனைகளின் கர்த்தரே என்பது நிரூபணமாகிறது. அடுத்து அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தில் உள்ள 5வது கருத்து. இந்த கருத்தில் பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள 5வது கருத்தில் உள்ள தவறு என்னவென்றால், பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் என்று சொல்லி விசுவாச குறைச்சலை உண்டாக்குகிறது. எப்படி எனில், பிதாவானவரே குமாரனாய் வந்தாரா அல்லது வேறொரு நபர் குமாரனாய் வந்தாரா அல்லது அந்த ஒரே பிதாவினுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவராய் வந்தாரா அல்லது அந்த ஒரே பிதாவினுடைய ஒரே குமாரனுடைய அல்லது பிதாவினுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியாய் வந்தாரா அல்லது பிதாவின் ஆவி வேறா, குமாரன் ஆவி வேறா, பரிசுத்த ஆவியானவர் வேறா என்று பல குழப்பங்களை மாத்திரமல்ல இயேசுவின் மீதான விசுவாச குறைச்சலையும் அதனாசியஸின் அவிசுவாச பிரமாணம் உண்டாக்குகிறது. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் என்று ஏக தேவன் வெவ்வேறு மூன்றுபட்ட நபர்களாய் அல்ல. சர்வ வியாபக தன்மை கொண்ட இந்த ஒரே தேவனாகிய இயேசுவே பிதாவானவராயும் குமாரனானவராயும் பரிசுத்த ஆவியானவராயும் நித்தியமாய் என்றென்றைக்கும் 3 நிலைகளிலும் இடைவிடாமல் ஒரே நபராய் இருக்கின்றார் என்பதே உண்மை, சத்தியம். இதுவே ஏசாயா 11:9 சொல்லப்பட்ட கர்த்தரை அறிகிற அறிவு. மேலும் ஓசியா 6:6 சொல்லப்பட்ட கர்த்தரை அறிகிற அறிவு. அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள இந்த 5வது கருத்தை
நாம் வேதத்தின்படி அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக மாற்றி புரிந்து கொள்ளும் விதத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். பிதாவானவர் ஒருவர், அவர் தேவனே. அவர் ஒரே கர்த்தரும் ஒரே மெய்யான தேவனுமாய் இருக்கிறார். குமாரனானவரும் அவரே. அதாவது அந்த பிதாவாகிய தேவனே தேவ குமாரன் ஆனார். பரிசுத்த ஆவியானவரும் அவரே. அதாவது மாம்ச சரீரத்தில் மனுஷகுமாரனாய் வந்த இந்த பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவி ஆனவர் என்பதே. வேதத்தின்படி அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைக்கப்பட்ட அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தின் 5வது கருத்திற்கான வேத ஆதாரம். அதாவது அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தின் 5வது கருத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக வேதத்தின்படி மாற்றி அமைக்கப்பட்டதற்கான ஆதாரம். ஒரே தேவனாக இயேசுதாமே அதர்சன பிதாவாயும் தரிசன குமாரனாயும் சர்வ வியாபியாய் பரிசுத்த ஆவியாயும் என்றென்றைக்கும் இருக்கிறார். இவ்விதமாய் எங்களை கொண்டு சர்வத்திற்கு மேலான மகாதேவனாக இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை 2 கொரிந்தியர் 2:14 இப்போது யாவருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. எரேமியா 22:16 சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர்களுக்கு இது வெளிப்படும். எனவே நாங்கள் பிலிப்பியர் 3:8 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 10:5 மெய்யான தேவனாகிய இயேசுவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாம் கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். இதுவே 2 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரே இவர் என்று அறிகிற அறிவு. இந்த அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அதனால்தான் ஏசாயா 48:12 நான் அவரே, நான் இயேசுவே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என்றும் உபாகமம் 32:39-40 நானே அவர், நானே இயேசு, என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி
நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் என்றும் பிதாவாகிய தேவனாகிய யெகோவா சொன்னார். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றால் பிதாவாகிய தேவன் ஒருவரே 1 தீமோத்தேயு 6:16 சாவாமை உள்ளவர் என்பது பொருள். வெளிப்படுத்தல் 1:18 இவ்விதமாய் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு ஒருவரே. எனவே யோவான் 13:19 இயேசுவும் நானே அவர் என்று, நானே யெகோவா வென்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்கிறார். அதுபோல பிதாவினுடைய ஆவியே குமாரனுடைய ஆவி, குமாரனுடைய ஆவியே கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய வார்த்தையே குமாரனாய் வெளிப்பட்டு நம்மை தமது சாயலிலே படைத்தார். எப்படி நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறதோ அதே விதமாய் நம்மை படைத்த இயேசுவுக்கு அவர் பிதாவாய் காணக்கூடாத நிலையில் இருந்தாலும் குமாரனாய் காணக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. இயேசு எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியே. பரிசுத்த ஆவியானவர் என்பதில் உள்ள பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இயேசுடைய ஆவியின் பரிசுத்தமான புனித தன்மையை மாத்திரம் குறிக்கிறதே அன்றி வேறொரு ஆவியை குறிக்கவில்லை. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்பது இயேசுவின் சர்வத்திலும் வியாபித்திருக்கின்ற வேறொரு நிலையை குறிக்கிறது. அதனால் தான் தமது பரிசுத்தமான ஆவியையே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளும் என்று யோவான் 14:16 அழைத்து தமது மற்றொரு நிலையை தான் இயேசு குறிப்பிட்டார். பரிசுத்த ஆவியாய் இருப்பதும் இயேசுவே என்பதற்கு மத்தேயு 28:20 உலகத்தில் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதிலிருந்தும் புரிந்து கொள்கிறோம். ஆம், இயேசு பரிசுத்த ஆவியாய் நம்முடனே கூட இப்போது இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் வரும்போது நம்முடைய சரீரம் இயேசுவுக்கு ஆலயமாகிறது. இதைத்தான் மல்கியா 3:1 நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு மண்ணாலான மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்துக்குள் தீவிரமாய் வருவார் என்று இயேசுவை குறித்தே சொல்லப்பட்டுள்ளது. இவ்விதமாய் நமக்குள்ளும் நம்முடனேயும் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியாய் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையாயும் இருக்கிறார். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியாய் நமக்குள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையாய் நமக்குள் இருந்தாலும் அவர் கனத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர் தான் என்பதை சுட்டிக்காட்டவே யோவான் 14:23 நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்றார் இயேசு. இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்ட நாங்கள் என்னும் பன்மை சொல்லானது வேறுபட்ட 2 நபர்கள் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார்கள் என்பதை குறிப்பதற்காக அல்ல. நாங்கள் என்னும் சொல்லானது ஆவி மற்றும் வார்த்தை என்னும் வேறுபட்ட 2 நிலைகளில் இருக்கின்ற இயேசு ஒருவரையே குறிக்கும். எனவே இயேசுவே வந்து வாசம் பண்ணுவதையே இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அவரே வார்த்தையாயும் அவரே ஆவியாயும் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார்.
நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றுகிறார். எனவே இயேசு ஒருவரே பிதாவாயும் குமாரனாயும் பரிசுத்த ஆவியாயும் நித்தியமாய் இருக்கின்றார். ஆமென். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தியின் மூலம் தேவனே அவிசுவாசத்தை மக்களிடையே ஊட்டிவிட்ட அதனாசியஸின் அவிசுவாச பிரமாணத்தை ஒழித்து அதற்கு பதிலாக அப்போஸ்தலரின் விசுவாச பிரமாணத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நீர் ஒருவரே மெய்யான தேவன், கர்த்தத்துவம் தேவத்துவம் ராஜ்யரகம் உடமையாய் பெற்றவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உன் மீது நாங்கள் முழு அன்போடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நாங்கள் நேசித்து விசுவாசித்து நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் வளர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த செய்தியை கேட்ட அநேகருக்கு இந்த செய்தியை இந்த ஒரு உண்மை அறிகிற அறிவின் வளர்ச்சியை நீர் கொடுத்து அனைவரையும் விசுவாசிகளாக மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் பிதா இல்லை என்பதோ நீர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதோ அவிசுவாசம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நீரே நித்திய பிதாவாகிய பரம பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், நீரே சேனைகளின் கர்த்தர், நீர் ஒருவரே மெய்யான தெய்வம், உண்மையின்றி வேறொரு தெய்வம் சர்வ லோகத்திலும் இல்லை. நீர் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்பதை, மகாதேவன் என்பதை, எங்கள் ரட்சகர் நீர் ஒருவரே என்பதை, வேறொரு ரட்சகர் இல்லை என்பதையும் வேறொரு கண்மலை இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து உண்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அது நிமித்தமாய் நாங்கள் மறியாமலும் மரித்தாலும் பிழைக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரம பிதாவாகிய மெய்யான தேவனே. ஆமென்.